வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செமையான விஷயத்த டீகோட் பண்ண போறோம். இது வெறும் சயின்ஸ் கிடையாது. இயற்பியலோட ஸ்ட்ரிக்டான விதிகளையும் நம்ம வாழ்க்கையோட ஆழமான தத்துவ கேள்விகளையும் ரொம்ப அழகா இணைக்கிற ஒரு அட்டகாசமான கதை. இந்த விளக்கப்பதிவிற்கு உங்களை வரவேற்கிறேன். முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆனா எப்பவும் பிரகாசிச்சுட்டு இருக்கிற ஒரு மாய உலகத்தை கொஞ்சம் மனசுல கற்பனை செஞ்சுக்கோங்க. பெரும்பாலானோர் காணாத ஒரு உலகில் கண்ணுக்கு தெரியாத சக்திகள் ஆற்றலின் ஓட்டத்தை வடிவமைத்தன. கேட்கவே ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்குல்ல? நம்மளோட அன்றாட பிசிக்கல் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியை இந்த உலகம் அப்படியே அச்சஸ்ல பிரதிபலிக்குது. பகுதி 1. ஸ்பார்க்கியை சந்திப்போம். இவர்தான் நம்ம ஸ்பார்க்கி. ஒரு சின்ன ஆனா செம்ம சுறுசுறுப்பான பாசிட்டிவ் சார்ஜ். ஒளிரும் மின் பாதைகள்ல, அதாவது அந்த வயர்கள்ல மின்னல் வேகத்துல பயணிக்கிற நம்ம ஸ்பார்க்கிக்கு இந்த மின்சார உலகத்தோட ரகசியங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு தீராத ஆர்வம் எப்போதுமே உண்டு. இப்படி ஜாலியா போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் ஸ்பார்க்கி ஒரு கண்ணாடிய பாக்குது. அங்க ஒரு ட்விஸ்ட். அந்த கண்ணாடியில ஸ்பார்க்கி ஒரு நெகட்டிவ் சார்ஜா தெரியுது. நாம ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஆச்சே, எப்படி நெகட்டிவ் ஆனான்னு அதுக்கு ஒரே ஷாக். நான் யார் அப்படிங்கிற அந்த சுய தேடல் இங்க இருந்து தான் ஆரம்பமாகுது. பகுதி 2. ஓட்டத்தின் இயற்பியல். கண்ணாடி முன்னாடி குழம்பி நின்னுட்டு இருந்த ஸ்பார்க்கிய திடீர்னு ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் முன்னாடி தள்ளுது. இது எப்படின்னா, ஒரு வாட்டர் ஸ்லைட்ல நாம உட்கார்ந்ததும் சர்ன்னு கீழே சறுக்கிட்டு போவோமே, அதே மாதிரி ஒரு த்ரில்லான ஃபீலிங். இதத்தான் சயின்ஸ்ல பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்றோம். ஒரு சார்ஜை எப்பவும் முன்னாடி தள்ளுற ஃபோர்ஸ் இதுதான். அப்படி செம ஸ்பீடா போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு குறுகான சிவப்பு நிற புனல் வடிவ தடைய ஸ்பார்க்கி ஃபேஸ் பண்ணுது. அதுதான் ரெசிஸ்டன்ஸ், அதாவது மின்தடை. அதோட வேகம் உடனே குறையுது. ஆனா இங்க நீங்க ஒன்னு நோட் பண்ணணும். மின்தடை அப்படிங்கிறது ஸ்பார்க்கியோட பயணத்தை கெடுக்கிற ஒரு வில்லன் கிடையாது. அது அந்த சிஸ்டம்ல இருக்கிற இயற்கையான ஒரு ரூல். இதையே இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா, ஸ்பார்க்கி போற பாதை நீளமாகவும் ரொம்ப குறுகலாகவும் இருந்தா அதுக்கு மூச்சு முட்டும், நகர்றது ரொம்ப கஷ்டம். அதுவே பாதை நல்லா அகலமா இருந்தா ரொம்ப ஃப்ரீயா பவர்ஃபுல்லா நகர முடியும். இதத்தான் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். பெரிய சர்க்கியூட்டாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன வயரா இருந்தாலும் சரி, இதுதான் அடிப்படையான இயற்கை விதி. பகுதி 3. மின்சாரத்தின் கடவுளிகள். ஸ்பார்க்கியோட இந்த உலகத்துல ஓம், வோல்டா, பிராங்க்லின், கூலும், கிர்ச்சாஃப், அப்புறம் ஜூல், இந்த மாபெரும் சயின்டிஸ்ட்களை எல்லாம் அவங்க கடவுள்களா கும்பிடுறாங்க. நிஜ உலகத்துல இவங்க கண்டுபிடிச்ச விதிகளுக்கு மரியாதை செய்யற விதமா இந்த கதையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முக்கியமான பொறுப்பு, ஒரு டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை வருது. அங்க இருக்கிற மற்ற கோளங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு குரூப் ஓம் தான் உண்மையான சக்தி அப்படிங்குது, இன்னொரு குரூப் இல்ல வோல்டா தான் பெஸ்ட் அப்படிங்குது. சம்பந்தமே இல்லாம இப்படி பிரிஞ்சு நின்று அடிச்சுக்கிறாங்களேன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பகுதி 4. மனித குலத்தின் பிரதிபலிப்பு. இங்கதான் நம்ம கதை சயின்ஸ்ல இருந்து அப்படியே பிலாசபிக்கு மாறுது. ஸ்பார்க்கிக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய உண்மை புரியுது. நாம இல்லாம இங்க கடவுள்கள் இல்ல. அதாவது இந்த சார்ஜ்களோட மூவ்மெண்ட் இல்லைன்னா அந்த மாபெரும் அறிஞர்களோட விதிகளுக்கும் ஃபார்முலாக்களுக்கும் எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது. நாம ஓடுறதால தான் அந்த விதிகளே உயிர்ப்போட இருக்குங்கிறத ஸ்பார்க்கி ரியலைஸ் பண்ணுது. இது அப்படியே நம்ம மனித வாழ்க்கைக்கு பொருந்தது பாருங்களேன். நாமும் அப்படித்தானே. நம்மளை சுத்தி சட்டங்களையும் நம்பிக்கைகளையும் நாமே உருவாக்கிட்டு அதுல எது பெருசுன்னு பிரிஞ்சு கிடக்கிறோம். இந்த சண்டையில நம்ம எல்லாரையும் ஒண்ணா அணைக்கிற அந்த அடிப்படையான வாழ்க்கை ஓட்டத்தையே நம்ம மொத்தமா மறந்துடுறோம். பகுதி 5. ஸ்விட்சை ஆன் செய்தது யார்? இப்போ ஒரு மிக முக்கியமான கேள்வி. மின்னோட்டம் எங்க பாயணும்னு முடிவு செஞ்சது யாரு? அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணது யாரு? இந்த ஒரு கேள்வி மொத்த சிஸ்டத்தோட ஆணி வேரையே உழுக்குது. இவ்ளோ விதிகளும் வேலை செய்யணும்னா இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளின்னு ஒன்னு இருக்கணும் இல்லையா? ஓம், வோல்டா, இவங்களோட விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் கண்டிப்பா அங்க இருக்கு. அது எந்த பேரும் இல்லாத ஒரு மாபெரும் சக்தியா இருக்கலாம், அல்லது கண்ணுக்கு தெரியாத ஒரு கையா இருக்கலாம். ஏன் ஒரு ரூம்ல வெளிச்சம் வரணும்னு சுவட்ல இருக்கிற ஸ்விட்சை போடுற ஒரு சின்ன குழந்தையா கூட இருக்கலாம். அந்த சக்தி எந்த விதியையும் ஃபாலோ பண்றதில்ல. அது வெறுமனே முடிவுகளை மட்டும்தான் எடுக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த முழு சர்க்கியூட்டும் இயங்க கடவுள்கள் தேவையில்லை. அதுக்கு தேவையானதெல்லாம் தொடர்ந்து பாயிற அந்த இயக்கமும் ஒற்றுமையும் மட்டும்தான். கூடவே அதை தொடங்கி வைக்கிற ஒரு கிரியேட்டரோட சின்ன புஷ், அவ்வளோதான். ஸ்பார்க்கி இப்போ அந்த பேரானந்தத்தை முழுமையா ஏத்துக்குது. தான் வெறும் மின்னோட்டத்தோட ஒரு அங்கம் மட்டும் இல்ல, நானே அந்த மின்னோட்டமா இருக்கேன் அப்படிங்கிற உண்மையை உணருது. இனிமே அது எதையும் வழிபட தேவையில்லை, எதையும் ரூல் பண்ண தேவையில்லை. ஃப்ரீயா தம் பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கலாம். கரண்ட்லி ஐ ஆம் கரண்ட். சரி, நாம இந்த விளக்கப்பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஒரு கேள்வி.
ஸ்பார்க்கி மாதிரி நீங்களும் உங்க லைஃப்ல வர்ற சின்ன சின்ன தடைகளை எல்லாம் தேவையில்லாம எதிர்த்து போராடிட்டு இருக்கீங்களா? அல்லது இந்த வாழ்க்கையோட மாபெரும் மின் சுற்றுல உங்களுக்கான உண்மையான ஓட்டத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம்.